நம்ம கூட பேசுறது குலதெய்வம் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு நிறைய கனவுகள் தெரியுதுங்க. எனக்கு நிறைய யாரோ எனக்கு ஒரு நல்வழிய காட்டுற மாரி, ஒரு ஆபத்து வரும்போது என்னைய காத்து நிக்கிற மாரி, எனக்கு ஒரு சில கனவுகள், அசரீத வாக்குகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியுது. ஆனா, அது என்னுடைய குலதெய்வம் தான் அப்படின்னு நான் எப்படி உறுதி செய்ய முடியும்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா நாம நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அனுமானிச்சு அந்த செயலை நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு தவறா கூட நமக்கு அமைஞ்சிரும். ஆனா, ஒரு சில விஷயங்கள் குல தெய்வம் தான் நம்மகிட்ட சொன்னது. இத நாம தாராளமா செய்யலாம். இப்படி நம்மள பாதுகாக்கலாம் அப்படின்னு நம்புற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. முதல்ல குலசாமி யாரு கூட பேசும்? குலதெய்வம் எல்லார்கிட்டயும் பேசிறாது. ஆனா, உண்மையான மக்க, சத்தியமான மக்க, தூய்மையான, கள்ளங்கபடமில்லாத, பக்தி, பாசத்த முன்னிறுத்தி வணங்குற மக்கட்ட கண்டிப்பா பேசும். உறுதியா பேசும். எப்படி பேசும்? அதாவதுங்க, ஆன்மீகவாதிகள், அருளாளர்கள், மருளாடிகள், சாமியாடிகள் அப்படின்னு நம்ம நிறைய பெருமக்கள நாம சொல்லுவோம். நிறைய விதங்கள் இருக்கு. ஒண்ணு மனிதன் மேல அந்த தெய்வம் வந்து நம்ம கூட பேசுறது. இல்ல அப்படின்னா, கனவுல நம்ம கூட பேசுறது. இல்ல அப்படின்னா, சவனங்கள் மூலமாக நம்ம வீட்ல பேசுறது. இல்ல அப்படின்னா, அசரீத வாக்குகள் மூலமா நம்மகிட்ட பேசுறது. இல்ல அப்படின்னா, அருளாளர்கள், மருளாடிகள், ஆன்மீகவாதிகள், நல்ல எண்ணம் கொண்ட பெருமக்கள் கூட நம்ம சாமி பேசுறது. சரிங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல ஒண்ணொண்ணா வருவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையா என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியிற கனவு. கனவு என்னங்க? கனவுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அந்த கனவு தெரியுது அப்படின்னா, அது நம்ம குலசாமி தான் அந்த கனவ காட்டிக் குடுக்குது அப்படின்னு நாம எப்படி கண்டுகொள்ள முடியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்க அன்பர்கள் கேட்கலாம். இப்ப ஒரு உண்மையான ஒரு கனவு எடுத்துக்கிறோமே. ஒரு கனவு தெரியுது. எது மாதிரியான கனவு தெரியுது அப்படின்னா, ஒரு குலதெய்வ எல்லைய காட்டி, அந்த குலதெய்வ எல்லையில இருக்கிற மக்கள காட்டி, அவங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள காட்டி, அவங்களுக்குள்ள ஒரு சில மன கஷ்டங்கள் ஏற்படுற மாரி ஒரு கனவு தெரியுது அப்படின்னா, அந்த கனவு எப்படி நமக்கு தெரிஞ்சுச்சோ, அந்த தெய்வத்த சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு தெரிஞ்சுச்சோ, அந்த குலமக்களுக்கு தெரிஞ்சுச்சோ, அதே மாதிரி கண்டிப்பா அங்க நடக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல காரணியா அமையிறது என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லை. இப்ப இது எப்படி இத நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அந்த இடம், பொருள், ஏவல்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த கனவு தெரியும்போது, அந்த கனவுல சார்ந்த இடம் எது? குலதெய்வம் இல்லையா? இல்ல நம்ம வீடா? இல்ல நம்மளுடைய நம்ம பங்காளி பெருமக்கள காட்டுதா? இல்ல நம்மளுடைய சொந்த பந்தங்கள காட்டுதா? இல்ல நம்மளுடைய நண்பர்கள காட்டுதா? இப்படிங்கிறத வச்சு அது உண்மையா நடக்கும். அத நாம சுதாரிக்கணும்னு நாம அத கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த கனவு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லையில அந்த மக்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் நடக்கிற மாரி தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு சில தவறான வாக்குவாதங்கள் நம்ம எல்லையில நடக்க போகுது. அத நம்ம சாமி நமக்கு முன்கூட்டியே காட்டி குடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். அத முழுமையா ஏத்துக்கலாம். சரிங்க. சரிங்க. இது குலதெய்வ எல்லை, குலதெய்வ மக்கள காட்டி தான் நாம ஏத்துக்க முடியுமா? இல்ல ஒரு வீட்ட காட்டி, வீட்ல இருக்க மக்கள காட்டினாலும் நம்ம ஏத்துக்கலாமா? அப்படின்னா, அந்த தெரிகிற கனவுகள் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப அந்த இடத்துல முக்கியமா என்ன? அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது அந்த இடத்துல வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்த ஏன் காட்டுது அப்படின்னா, அந்த வாக்குவாதம் வந்துச்சுன்னா, அங்க இருக்கிற மக்களுக்குள்ள சலசலப்பு வரும். ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த வாக்குவாதத்த நம்ம தவிர்க்கணும். அதுல நாம அமைதியா இருக்கணும். நாம அதிலிருந்து நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு காட்டி குடுக்கிறது வீடாவும் இருக்கும். அதே சமயம் அந்த குலதெய்வ எல்லையாவும் இருக்கும். இது 2லயுமே ஏன் காட்டுது அப்படின்னா, நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை வரப்போதப்பா, குலதெய்வ எல்லையில ஒரு பிரச்சனை வரப்போகுதுப்பா அப்படிங்கிற மாரி நாம எடுத்துக்கிறணும். சரிங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு தேவையானத என்கிட்ட வாய் திறந்து கேட்குது. கேட்டது நம்ம சாமி தான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? சாமி எல்லாத்தையும் கேட்காதுங்க. அந்த தெய்வத்துக்கு தேவை என்ன? எனக்கு நிலமாலை வேணும்யா. எனக்கு
சுருட்டு வேணும், எனக்கு கல் வேணும், எனக்கு ஆயுதம் வேணும், அருவா வேணும், ஆபரண பெட்டி வேணும், எனக்கு பட்டு வேணும், எனக்கு கை சலங்க வேணும், எனக்கு காப்பு வேணும், காலுக்கு தண்டை வேணும், தலைக்கு கிரீட வேணும், எனக்கு இது போன்று மாறாட்டு சங்கிலி வேணும்னு அப்படி அந்த சாமி உபயோகிக்கிற, அந்த சாமி ஏற்கிற, அந்த சாமி விரும்புகிற ஒரு பொருளை நம்மக்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கலாம். நம்ம சாமி இதை நம்மக்கிட்ட கேட்குது அப்படின்னு. சரிங்க, இது போன்ற கனவுகள் எண்ணற்ற கனவுகள் வரும். எப்படி எப்படின்னா, நாம் சரியா இல்லை, நாம் சுத்தமாக இல்லை அப்படின்னா, நீ சரியா இல்லை, சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். எப்படி காட்டி கொடுக்கும்? நாமளே நாமளே ஒரு சில தவறுகள், நாமளே வந்து ஒரு சாக்கடையில் தொடுற மாதிரி, சாக்கடையில் விழுகிற மாதிரி, மனித மலம் இருக்கிற மாதிரி, இது போன்று ஒரு சில எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தீ பிடிக்கிற மாதிரி, இது போன்று ஒரு சில விஷயங்களை இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லை சுத்தமாக இல்லை, அந்த உடல் அந்த தேகம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு இது போன்ற கனவுகள் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். கனவுகள்ங்கிறது குலதெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு முதலும் முடிவாக இருக்கிறது, பெரும்பாலும் இருக்கிறது கனவுகள் தான். ஏன்னா மனுஷனை நாம் எந்த அளவு நாம் நம்பலாட்டினாலும், மனுஷனுக்கு மனுஷன் நம்பலாட்டினாலும், நம்மளை அறியாமல் நமக்கு தெரிகிற ஒரு சில கனவுகள் வந்து அந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு வழிதான் நமக்கு தெரிகிற கனவுகள். இப்போ ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெரும்பாலான சாமியாடிகள் எல்லாம் எதை எதிர்பார்த்து நிற்பாங்க அப்படின்னா, சாமி உங்ககிட்ட பேசுன சாமி என்கிட்ட பேசணுமப்பா, உன் கண்ணில் காட்டின சாமியை என் கண்ணில் காட்ட சொல்லு, உங்ககிட்ட கேட்டதை என்கிட்ட கேட்க சொல்லு, அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சாமி இருக்குன்னு நீ உறுதியாக சொல்கிறப்பா, அதே மாதிரி எல்லாரும் சொல்லணும்ல. ஒரு கை சேர்ந்தா தட்டுனா ஓசை வராதுல்ல, எல்லாரும் சேர்ந்து தட்டினா தானே ஓசை வரும். அப்போ அந்த சாமி எல்லாத்துட்டையும் போட்டுமாப்பா, எல்லாத்துட்டையும் சொல்லட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த சாமி சொல்லும், ஆனால் அதில் ஒரு சில பேர் அதை மறப்பாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கனவுகள் வந்து எல்லாத்துக்கும் நம்மளை காக்க, நான் அந்த தெய்வத்தை காக்க, அந்த எல்லையை காக்க, வீட்டை காக்க, தொழிலை காக்க, நம்மளுடைய வம்சா வழிகளை காக்க, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க, நமக்கு நடக்கிற ஆபத்தை கண்ணில் காட்டி கொடுக்க, அந்த ஆபத்திலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர ஒரு சில சாங்கியங்களை, இது போன்று எல்லா விதங்களிலும் தெய்வம் கனவுகள் மூலமாக நம்மளை அறிவுறுத்தும், நமக்கு நினைவுறுத்தும், அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். சரிங்க, கனவு பேசிக்கிட்டே போகலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு நான் எந்த அளவு உண்மையும் நேர்மையுமா சத்தியமுமான அந்த தெய்வத்தை நான் வணங்குறனோ அந்த அளவு அந்த தெய்வம் கனவுல என் கூட பேசும். எப்போ பேசாது? தெய்வம் எப்போ பேசாது? ஒன்று அந்த தெய்வம் சக்தி இழந்து வலுவிழந்து இருக்கும்போது பேசாது. இல்லை அப்படின்னா எனக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் குறைஞ்சு நான் அந்த தெய்வ நிலையில் இல்லாமல், அந்த சுத்தபத்தமாக இல்லாமல், தெய்வத்தை நான் நினைக்காம நான் இருந்தால் என் கூட தெய்வம் பேசாது. சரிங்க, இது போன்ற கனவுகள் மூலியமாக இருக்கிற இருப்பிடத்தை நோக்கி, அதே சமயம் அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதை வச்சு நம்ம சாமி தான், நம்ம குலசாமி தான் இதை நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியும். இது இல்லாமல் நம்ம இருக்கிற வீடா, இல்லை நம்ம சாமி இருக்கிற குலதெய்வ எல்லையா, அல்லது நாம் தெய்வம் சார்ந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கேட்குற சவனங்கள், பள்ளி சத்தமிடுதல், உயிரினங்களின் சத்தம், எப்படி சொல்கிறது, ஒரு மயிலின் ஓசை, அதே சமயம் அந்த ஒரு மாடு ஆடு, குலதெய்வத்தின் வாகனங்கள், நாகம், இது போன்றது குலதெய்வத்தோட வாகனங்கள் என்னென்ன இருக்கோ அந்த வாகனங்களோட ஓசை, பறவைகள், கருட பகவான், இது போன்று அந்த அன்ன பறவை, இது போன்று இருக்கிற அந்த வாகனங்கள் மூலமாக, அந்த உயிரினங்கள் மூலமாக நமக்கு கொடுக்குற சவனங்கள். இரண்டாவது சவனங்கள் வந்து நமக்கு நடக்கிற விஷயத்தை தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்துறாது. இது சரி இது தவறு அப்படிங்கிறத மட்டும் காட்டும். நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன், ஒரு விஷயத்த நான் பேசுகிறேன், முடிவெடுக்க முடியாமல் நான் ஒரு குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வங்கள் அந்த இது போன்ற அந்த உயிரினங்கள் மூலமாக நமக்கு கொடுக்குற சவனங்கள் வந்து உத்தரவுக்கு சமானமாகும். அதனால் இதன் மூலியமாக குலதெய்வம் பேசும். அதை நாம் சரியாக நாம் எடுத்து அதுபடி போனோம் அப்படின்னா ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், குழப்பம் வராது. சரிங்க,
இது இல்லாமல் அசரீத வாக்குகள், அசரீரி வாக்கும்பாங்க. எனக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஓசை, எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்து ஒரு ஒரு வாக்கு, எனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்திலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு உத்தரவு, யாருமே சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறவங்க என்னை வந்து பாதுகாத்து நிற்கிறது. இதுவும் நம்மளுடைய குலதெய்வம் பேசுகிற ஒரு வழிமுறைகள் தான். சரிங்க. இது இல்லாமல் அருள் வாக்கு. அருள் வாக்கு யார் சொல்லுவாங்க? சாமி என் மேலே வருது, நான் ஒரு சாமியாடி, நான் மட்டும்தான் அருள் வாக்கு சொல்லுவேன்னு அல்ல. வாக்கு யாருக்கெல்லாம் பேச முடியும், கொடுக்க முடியும்னு ஒரு சில பேர் சத்திய வாக்கு வாங்கி வந்திருப்பாங்க, அருளாடி பெருமக்கள். அந்த பெருமக்கள் சொல்கிற சாதாரண வார்த்தை, நல்ல எப்படி சொல்கிறது அப்படின்னா, அவங்க சாதாரணமாக சொல்கிற வார்த்தை நம்ம அந்த நேரத்தில் இவர் சொல்கிறது சரி, நம்ம சாமி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நம்மளுடைய மனசாட்சி சொல்லும், அதை ஏற்றுக்கும். அதுவுமே அருள் வாக்குக்கு சமமாகும். ஏன் அப்படின்னா, அங்கே விழுகிற கேட்குற சொல்லில் ஒரு சக்தி இருக்கும். சாதாரணமாக பேசுகிற பேச்சு மாதிரி அந்த வாக்கு இருக்காது. அந்த தெய்வமே சொல்கிற வாக்கு மாதிரி, அருள் வாக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு அந்த நேரத்தில் நாம் உணர்வோம். அதை வச்சு நம்ம சாமி தான் நம்மளை நல்வழிப்படுத்துது, நமக்கு உத்தரவு கொடுக்குதுன்னு நாம் ஏற்றுக்க முடியும். சரிங்க. இது மாதிரி எண்ணற்ற இருக்கு. குலதெய்வம் தான் பேசுதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு அசரீத வாக்கும் சரி, கனவுகளும் சரி, அருள் வாக்கும் சரி, உயிரினங்கள் கொடுக்கும் சவனங்களும் சரி, நாம் இது எல்லாம் சரிதான். இது இல்லாமல் இது எதுவுமே நடக்கலைங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும், தெய்வம் எனக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் அப்படின்னா நாம் கேட்குற உத்தரவு எது மாதிரி உத்தரவு? பூ கட்டி போட்டு கேட்போம் பார்த்தீங்களா? ஒரு பேப்பர் எடுத்து அதில் விபூதி, குங்குமம், மஞ்சளை வச்சோ அல்லது ஒரு சிவப்பு பூ, வெள்ளை பூவை வச்சோ நாம் பூ கட்டி போட்டு அந்த தெய்வத்தை நினச்சி பரிபூரணமாக இதில் நீ எனக்கு ஒரு உத்தரவு கொடு, வந்தது சாமியா இல்லை இது சரியா, இந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்குற உத்தரவு இருக்குல்ல, அந்த உத்தரவுலையும் அந்த சாமி பேசும். அந்த உத்தரவு கேட்குற இடம் சுத்தமாக இருக்கணும், தெய்வீகமான இடமாக இருக்கணும். அது போன்ற இடங்களில் நாம் இது போன்று பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்குறதோ அந்த சாமி நமக்கு கொடுக்குற, சாமி நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு வழிமுறைகள் தான். இன்றைக்கி இந்த பதிவெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யாரெல்லாம் குலதெய்வத்தை மலை போல நம்புகிறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் அவங்க 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 நம்புகிற சாமி சத்தியமாக பேசும், சத்தியமாக பேசுது, யாரும் மறுக்கவே முடியாது. அப்போ நாம் செய்கிற பிழை என்ன தெரியுமா? நம்ம சாமி நம்மளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு காட்டி கொடுத்தாலும் நாம் அதை சரியாக நம்ம மனசில் ஏற்றுக்காமல் அதை புறந்தள்ளிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம செய்கிற செயலை செய்யும்போது தான் அந்த இடத்துல நாம் கஷ்டப்படுவோம். அதாவதுங்க, பெரும்பாலான தெய்வீகமான அந்த குணம் கொண்டவர்கள், எண்ணம் கொண்டவர்கள், சிந்தனை கொண்டவர்கள், சாமியாடி பெருமக்கள், அருளாடி பெருமக்கள் எல்லாருமே தெய்வம் என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்வாங்க. தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா, தெய்வம் இதுக்கு உத்தரவு கொடுத்துருச்சா, அப்போ தான் அந்த விஷயங்கள்லேயே ஈடுபடுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க. அது கண்டிப்பாக வெற்றியைத்தான் உண்டாக்கும். அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு நிறைய எல்லைகளில் சாமி உத்தரவு கொடுத்தாத்தான் அந்த திருவிழாவே கும்பிடுவாங்க. சாமின்னு உத்தரவு கொடுக்கலையப்பா நில்லு, உத்தரவு கொடுக்கட்டும், உத்தரவு கொடுக்கல என்ன குத்தம் கூற என்ன யார் என்னன்னு அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் உத்தரவு கிடைச்சா தான் அந்த சாமியவே வணங்குவாங்க. இப்போ இந்த அடுத்த மாதம் நாம் தெய்வத்துக்கு திருவிழா, பெருவிழா, சிறுவிழா எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில எல்லைகளில் ஒரு சில பாரம்பரியான முறைகள் இருக்கும். தெய்வம் கொடுக்குற உத்தரவு, அந்த உத்தரவை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க எந்த ஒரு செயல்பாட்டிலையுமே ஈடுபடுவாங்க. ஏன் அப்படின்னா அது போன்ற நேரங்கள், அது போன்ற செயல்பாட்டுகள் மூலமாகத்தான் நாம் செய்கிற, நம்ம கொடுக்குற, நாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே அந்த தெய்வங்களை முழுமையாக சென்றடையும். அந்த தெய்வமும் அந்த இடத்துல மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாக அந்த எல்லையில் இருக்க மக்களுக்கு நல் வாழ்வு கிடைக்கும். அதனால் இந்த பதிவின் மூலமாக அன்பர்களாக இருந்தாலும் சாமியாடி பெருமக்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் ஏதாவது நடக்குதா, அந்த தெய்வமே உங்களுக்கு உத்தரவு கொடுத்துது, பேசுது, உங்களுக்கு தெய்வம் கூட நிற்கிதுங்கிறத முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வம் சொல்கிறபடி நாம் செயல்படணும். தெய்வத்தோட முழுமையான அனுகிரகம் நாம் எல்லாம் கிடைக்கப்பெறணும். நாம் செய்கிற செயல் நமக்கு நன்மையே கொடுக்கணும், யாருக்கும் தீமை கொடுக்கக்கூடாது. எல்லா மக்களும் நல்லது செய்தவர்களும்
கெட்டது செய்தவர்கள் கூட அந்த இடத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் குலதெய்வம் சொல்ற அந்த வழிமுறைகளை அதை அறிந்து உணர்ந்து அன்பர்கள் புரிந்து கொள்ளணும், அதை செயல்பாட்டில் செயல்படுத்தணும்னு இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.